ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, தமிழக அரசு மக்கள் நல்வாழ்வுத்துறையிலேருந்து எந்த ஒரு எக்ஸாமும் இல்லாமல், அதே மாதிரி எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் இல்லாமல் மினிமம் 8th பாஸ் அப்படின்றது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனாக சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே 10th 12th டிப்ளமோ எனி டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கவங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த பதவிக்கு நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். சம்பளம் வந்து உங்களுக்கு 40,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இப்போ ஒரு 5 நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க. தகுதியும் விருப்பமும் உள்ள தமிழகத்தைச் சேர்ந்த 38 மாவட்ட ஆண் பெண் இருபாலரும் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற முழு தகவலை வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லியுமே வரக்கூடிய தமிழக அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளை பற்றி முழு தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.jobtalkies.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். கூகுளில் jobtalkies.in அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து லோட் ஆகும். ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்லேருந்து எல்லா பிளானரும் அப்டேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான லாஸ்ட் டேட் ரிமைண்டர், எப்போ வந்து லாஸ்ட் டேட் வருது அப்படின்ற வேலைவாய்ப்பு இருந்துன்னா லாஸ்ட் டேட் ரிமைண்டர் உங்களுக்கு இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற அப்டேட் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன, அதே மாதிரி அட்மிட் கார்ட்ஸ் என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் என்னென்ன வந்திருக்கு. அவங்களுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தமிழகத்தோட டாப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் இந்த சத்துணவு திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். ஸோ அந்த வேலைவாய்ப்பை பற்றின அனைத்து தகவலும், எப்போ லாஸ்ட் டேட்டு, எப்போ அப்ளை பண்ணணும், என்னென்ன மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, லாஸ்ட் டேட் என்ன, அதே மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் இங்கே கொடுத்துருப்போம். எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இதிலவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் www.jobtalkies.in நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ், லேட்டஸ்ட் ஜாப்ஸ் சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் நீங்களே வந்து செப்பரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாரோட லிங்க் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளோட சோஷியல் மீடியா நெட்வொர்க்லேயும் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க, யூடியூப்பில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கான தகவல்கள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன ஜாப்ஸ் அப்டேட் பண்ணுறோம் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் அதற்கான அஃபிஷியலாக வந்துருக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம். இது மட்டும் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை தவிர்த்து வேறு ஏதாவது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்றத இங்கே டீட்டெயிலாக குறிப்பிடணும். அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நிறைய விதமான காலி பணியிடம் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டிட்டு இப்படி கிராஸாக சைன் பண்ணிவிடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரரோட பெயர், உங்களுடைய பெயர், அதேமாதிரி தந்தை பெயர், பிறந்த தேதி கேட்டிருக்காங்க, வயது, கல்வி தகுதி, என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அதற்கான கல்வி தகுதி என்னவோ அதை வந்து குறிப்பிடணும். அதுக்கப்புறம் கரண்ட் ரெசிடென்ட் அட்ரஸ், அதாவது தற்போதைய வீட்டு முகவரி கேட்டிருக்கிறாங்க, கரெக்டாக குறிப்பிட்ருங்க. நிரந்தர முகவரி, ஆதார் எண், உங்களோட ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், மின்னஞ்சல் முகவரி. ஸோ ஒரு 10 டீட்டெயில் தான் கேட்டிருக்காங்க. இதை கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் வந்து சைன் பண்ணணும். ஸோ இது கூட உங்களோட சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் என்னென்னலாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா 2 ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து அட்டாச் பண்ணணும். டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப், அதுக்கு வந்து எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டோ, பர்த் சர்டிஃபிகேட்டோ இல்லை வந்து 12th சர்டிஃபிகேட்டோ நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட், அதே மாதிரி கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான சர்டிஃபிகேட், இல்லை அப்படின்னா அது தேவையில்லை.
தமிழ் எலிஜிபிலிட்டியில் நீங்கள் பிஎஸ்டிஎம் கொடுக்குறீங்க அப்படின்னா அதற்கான சர்டிஃபிகேட் வாங்கணும். ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா நேட்டிவ் சர்டிஃபிகேட், ஓட்டர் ஐடி இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேரக்டர் சர்டிஃபிகேட், கேரக்டர் அண்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட், எவிடன்ஸ் ஆஃப் த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதற்கான சர்டிஃபிகேட், வேறு எங்கேயாவது வேலை பார்த்துட்ருக்கீங்கன்னா என்ஓசி. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாமே ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணணும். ஸோ அட்டாச் பண்ணி 7/2/2025 அவங்க சொல்கிற அட்ரஸ்க்கு வந்து நம்ம வந்து அனுப்பணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம். எங்கேருந்து வேலை வாய்ப்பு வந்திருக்கு அப்படின்னா டிஹெச்எஸ்ன்னு சொல்லுவாங்க, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டிலேருந்து, அதாவது மாவட்ட நலவாழ்வு சங்கம் திருப்பத்தூர் மாவட்டத்திலேருந்து இந்த வேலை வாய்ப்பு வந்திருக்கு. என்னென்ன கேட்டகரியில் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டிஸ்பென்சர் சித்தா அப்படின்றதில் 2 காலி பணியிடம் இருக்குது. அதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. டிஃபார்ம் இன்டகிரேட்டட் ஃபார்மசி கோர்ஸ் 15,000 பெர் மந்த் உங்களுக்கு வந்து சேலரி இருக்கும். அதே மாதிரி ஆயுஷ் கன்சல்டன்ட்க்கு வந்து பிஎஸ்எம்எஸ் படிச்சிருக்கணும். தெரப்பேட்டிக் அசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நர்சிங் தெரபிஸ்டிக் கோர்ஸ் படிச்சிருக்கணும். ஸோ டிஸ்பென்சர் சித்தா இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃபார்ம் படிச்சிருக்கணும். அக்கௌண்ட் அசிஸ்டண்ட்டுக்கு பிகாம் கிராஜுவேட் படிச்சிருந்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம். இதுக்கு வந்து 16,000 சம்பளம். அது மாதிரி எம்பிஹெச்டபிள்யூ இதை ஹெல்த் இன்ஸ்பெக்டரை பொறுத்தளவுக்கு நீங்கள் 12ஆம் வகுப்பில் பயாலஜி, பாட்டனி, சுவாலஜி ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். 14,000 பெர் மந்த் சேலரியாக கொடுக்குறாங்க. ஸ்டாஃப் நர்ஸுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் ஜிஎன்எம், பிஎஸ்சி நர்சிங் படிச்சிங்கன்னா விண்ணப்பிக்கலாம். 18,000 பெர் மந்த்து. அதே மாதிரி ஆக்சிலரி நர்ஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃபில் படிச்சிருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க் இருக்குது. 8ஆம் வகுப்பு இல்லை 10ஆம் வகுப்பு ஃபெயிலாக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். 8,500 பெர் மந்த்து. ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டுக்கு பேச்சுலர் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கீங்கன்னா போதும், 23,000 பெர் மந்த்து. சோசியல் ஒர்க்கருக்கு மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் படிச்சிருக்கணும், 23,800 அப்படின்றது உங்களுக்கான பெர் மந்த் சேலரியாக கொடுக்குறாங்க. அதேமாதிரி ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியரல் தெரப்பியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி படிச்சிருக்கணும், 23,000 சம்பளம். சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசருக்கு பேச்சுலர் டிகிரி படிச்சிருக்கணும், 19,000 சம்பளம். கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சீனியர் டியூபர்குலோசிஸ் லெபார்ட்டரியை பொறுத்தளவுக்கு கிராஜுவேட் இல்லை டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்ட்டரி படிச்சிருக்கீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். 19,000 பெர் மந்த் சேலரியாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த 15 விதமான பதவிகளுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்றது மீட் ஆகுது அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதற்கான வயது வரம்பு, வேக்கன்சிஸ் டீட்டெயில், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஓகேவாக இருக்குது அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு 7/2/2025 அன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்குள்ளே இந்த அட்ரஸ்க்கு நிர்வாக செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், சேர்மன் லட்சுமணன் தெரு, நகராட்சி அருகில், திருப்பத்தூர் மாவட்டம் 63500601 அப்படின்ற அட்ரஸ்க்கு வந்து அனுப்பணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பதவிகளுக்கான அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி எல்லாமே உங்களுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மீட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இந்த பதவிக்கு விண்ணப்பிச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு இப்படி ஒரு பதவி இருக்கிறது தெரிய மாட்டேங்குது. ஸோ தெரிஞ்சவங்க உடனே விண்ணப்பிச்சுக்கலாம். திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்கணுமானா யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்ற பட்சத்தில். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப்டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள், உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.